வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் சொல்லுங்க, வாக்கு மாறாதவர் கருதி, வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இன்று இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை ஒரு நாள் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்களும் சத்துருக்கள் போல எங்கள் மீது எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவர்களும் சத்துருக்கள் போல என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் சொல்லுங்க, வாக்கு மாறாதவர். இன்று வாக்கு மாறாதவர், இன்று வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இன்று வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? சொல்லுங்க, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல எங்கள் மீது எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே சத்துருக்கள் போல எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல எங்கள் மீது எதிர்த்தாலுமே, சொல்லுங்க, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இன்று வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இன்று இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் சொல்லுங்க, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். கரங்களை தட்டி கரங்களை சொல்லி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். வருகிற வாரம் எப்பொழுதும் போல ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தொடர்ச்சியாக நம்முடைய ஆராதனைகள், முதல் ஆராதனை சர்வரமலையும், இரண்டாவது ஆராதனை உத்தாம்பாளையம், மூன்றாவது ஆராதனை சிவனாபுரம் இந்த திருச்சபையில். அதனால் வருகிற வாரம் நமக்கு தொடர்ச்சியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இவருடைய பிள்ளைகளே, அநேக பிள்ளைகள் இந்த வருடத்திலே நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய காரியங்களுக்காக, புதிய ஆண்டின் காரியங்களுக்காக அதிகமாக உங்களுடைய
சரீர உழைப்பும் பொருளாதார உழைப்பிலும் அதிகமாக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய அருமையான திருச்சபை அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், வாலிப மகள்மார்கள், பேரப்பிள்ளைகளை நான் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகள், இந்த டெக்கரேஷன் தம்பிமார்கள், அருமையான இந்த லைட் அன்பு மகன் லோகு சுபாஷ் அவர்கள் அதனுடைய முயற்சியினால் செய்யப்பட்ட அதே போல அந்த சகோதரர் சுப்பிரமணியன் அவர்கள் அந்த பந்தல் போன்ற வேலைகளை செய்து கொடுத்தார்கள். இன்னும் அருமையான பிள்ளைகள் அன்பு மகன் சுரேஷனுடைய விருப்பத்தின் பிரகாரம் இந்த பிளக்ஸு, இந்த வசனத்தை போடுவதற்கும் அன்பு மகனோடு இணைந்து அன்பு மகன் லோகு, சகோதரர் ஆரோன் பிரதர், சுப்பிரமணிய பிரதர்கள், இன்னும் அருமையான சகோதரர் ஆபரகமணி அவர்கள் மற்றும் அருமையான பிள்ளைகள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாக நின்றபடினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த ஆண்டில் அதிகமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதரிகள் இந்த சமையல் செய்வதற்காக வந்து அவர்கள் அநேகர் உழைத்திருக்கிறார். சகோதரி எஸ்டர் பீட்டர் அவர்கள், டெனிஷம் அவர்கள், இன்னும் அருமையான பிள்ளைகள் சகோதரர் ராஜா புஷ்பா அவர்கள், இப்படி நிறைய பிள்ளைகள் இதில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். எல்லாரும் அதில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். ஆகவே அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு வருகிற இந்த வருடத்தில் உங்களுக்கு தந்தருள்வாராக. தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இத்தனை ஆண்டு காலமும் உங்களுடைய காணிக்கைகளினாலும் தசமபாகளினாலும் இன்னும் பிடியரிசி மற்றுமுள்ள காணிக்கைகளினாலும் திருச்சபையை ஊழியங்களையும் அதிகமாய் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இதற்குரிய பிரதிபலனையும் ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்து உங்களை வழிநடத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், சகல நன்மைகளை தருவார். ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் அனைவருக்காக நாங்கள் தொடர்ந்து செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தம் தந்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர் என்று நாம பாடலை கேட்டோம். உண்மையிலே அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன். இந்த ஆண்டிலே வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமென். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல நீங்கள் கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீங்கள் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பெருகத்தக்கதாக உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிலைத்திருக்கிற ஆசீர்வாதமாய் காணப்பட ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அதோ வேதத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு அருளின நல்ல ஈவுகளை இந்த புதிய ஆண்டிலே அன்பு பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் தந்தருள்வாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து இப்பொழுது ஒரு சில வசனங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாசிக்க கேட்கலாம். யோபுவின் நிருபம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை குமர பண்ணுகிறார். என் ஆண்டவருடைய குமரனின் சத்தம் இந்த கடைசி நாட்களிலே தேசம் அனைத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய குமுறுதலின் சத்தம் அறியாமையினாலே அறிவில்லாமல் என் பிள்ளைகள் அனைவரும் சங்காரமாகிறார்களே என்ற ஒரு வேதனை, குமுறுதல் இருக்கிறது. ஆனாலும் அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை பற்றி கொள்ளுகிற, அவரை சார்ந்து கொள்கிற அன்பு பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே 2022ஆம் ஆண்டிலே
அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு சொல்லுகிறார், யோபுவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அன்பு மகனே மகளே, இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, அழகா மறுபடியும் அழுத்தமாய் அவர் சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். போதும். ஏன்? அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அந்த பிரபு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை மறந்து விடாதீர்கள். இந்த வருட தேவ பிள்ளைகளை நமக்கு இது ஒரு உயர்வின் ஆண்டாக அவர் நமக்கு முடிசூட்டி கொடுக்கிறார். கடந்த ஆண்டு நாம் எவைகளையெல்லாம் இழந்து தவித்து வேதனைப்பட்டோமோ அவைகளுக்கு பிரதிபலனாக இரட்டிப்பாக ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நன்மையான ஈவுகளை அதிகமாய் அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் நம் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமையானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எல்லாருக்கும் ஆசை, இந்த வருஷத்துல என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு தானே இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதுதான் அவருடைய கரத்திலிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அப்படி வாழ்க்கையிலே அவர் நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத கிரகிக்க கூடாத காரியங்களை அவர் செய்யணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபு என்ன செய்தார்? அவர் எந்த நிலையிலே அதை செய்தார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நன்றாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லவில்லை. எல்லாம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து தனிமையாக்கப்பட்ட நிலையிலே வேதனையின் மத்தியிலே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை செய்வதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? வாசிக்கலாமா? யோபுவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அவர் சொல்லுகிறார், நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் இருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் நான் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சொல்ல முடியுமா? சொல்ற, நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் இருந்து நான் வந்தேன் ஐயா. நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நிர்வாணியாய் போக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இவரெல்லாம் ஒரு தெய்வமா அப்படின்னு அவர் சபிச்சாரா? இல்ல, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொன்னாரியா. அதுதான் ஒரு பெரிய உயர்வுக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இழப்பின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே தேவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பழகிக் கொள்ள வேண்டும். 2022ஆம் வருடத்துல நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் ஆண்டவர். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் எவ்வளவு கஷ்டம் வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்து இருக்கிறார் ஐயா. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அந்த ஸ்தோத்திரத்திற்கு மதிப்பு பல கோடி கொடுத்தாலும் ஈடாகாது, அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம் என்று சொன்னார். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம்
18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது? எல்லாவற்றிலேயும், இழப்பிலேயும், வாழ்விலேயும், தாழ்விலேயும், சுகத்திலேயும், துக்கத்திலேயும், மேன்மையிலும், தாழ்விலும் நாம் எப்பொழுதும் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்துவதை தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். சொல்லி பாருங்க, செய்து பாருங்கள். ஒரு சமயம் ஒரு அருமையான குடும்பத்தில் ஒரு வாலிபன் மரித்து போனான். நல்ல ஒரு வாலிபன். அந்த தாய் அந்த மகனை நம்பி இருந்தார். திடீரென்று அவன் மரித்து போனான். அவன் மரிப்பதற்கு இன்னொரு குடும்பம் காரணமாய் இருந்தது. அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். அந்த தாய் அந்த குடும்பத்தை பார்த்து சபிக்கவில்லை, ஆண்டவரை பார்த்து சபிக்கவில்லை. ஆண்டவரே, இந்த மகனை எடுத்து விட்டீரே, இவனை தான் நான் நம்பியிருந்தேன் என்று அவர்கள் அந்த ஆண்டவரை என்ன செய்யல? சபிக்கல. மாறாக ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். இவ்வளவுதான் என் மகன் வாழக்கூடிய நாள் என்று ஆண்டவர் வைத்திருந்தார். ஏதோ அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். ஆனால் இனி அவன் என்னிடத்தில் வரப்போவதில்லை. நான் தான் அவனிடத்தில் போக வேண்டுமே தவிர என் ஆண்டவருக்கு அனுமதித்திருப்பாரோ என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லித்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இன்னும் இருக்கிற என் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நன்றாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபித்தார்கள். அந்த குடும்பம் தழைக்க ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளை கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? முடியுமா? இன்றைக்கு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் யார் மகிமைப்படுத்தினான்? கர்த்தர். நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கடினமான ஒரு காரியம் தான். இதைதான் யோபு ஐயா அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தனை நிமித்தமாய் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். இன்னும் வேதம் சொல்லி எபிரேயர் 13:15 சொல்கிறது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் செலுத்த வேண்டும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு வார்த்தை கூட இந்த ஐயா ஆண்டவர் சபிக்கவில்லை. மனைவி சொல்லுகிறார், இன்னும் உன்னை உத்தமத்தில் உறுதியாய் இருப்பீரோ, தேவன் தேவன் என்று சொல்லி நீர் அவரை பற்றுதலாய் இருக்கிறீர்களே. அவரை தூஷித்து ஜீவனுடைய செத்து போகிறது. அவர் சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாரே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் இந்த தீமையை அனுபவிக்க வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தாரியா, கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிட்டார். அந்த பலியின் மகிமை தான் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் நினைச்சு கூட பார்க்கல. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை, அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்ய நாமும் அவரை போல எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இந்த ஆண்டிலே சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் கிரகிக்க கூடாத, நாம் எண்ணி பார்க்காத மிகப்பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருடுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. உண்மை அதுதான், சத்தியம் அதுதான், உண்மை. எத்தனை பேர் நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம் ஆண்டவருக்கு? ஆண்டவருக்கு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பலவீனம் வருகிறதா? ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இழப்பு வருகிறதா? ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க.
இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார் என்ற வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் தேவ பிள்ளைகளே. இழந்து போனதை மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார், இரட்டிப்பாய் கொடுப்பார். நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை என் அன்பு மகனே மகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வேலையில, தொழில, வியாபாரத்துல, குடும்பத்திலே செய்ய போகிறார் ஆண்டவர் இந்த நாளிலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்தி பாருங்கள். இரண்டாவதாக, நாம் கிரகிக்க கூடாத மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசித்து பாருங்கள். யோபு சொல்லுகிறார் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்றார். வாசிக்கலாமா? என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். ஐயோ தாங்க முடியல, எல்லாம் இழந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்ட சிநேகிதர்கள் வந்து அவரை என்ன பண்ணுகிறார்கள்? பரியாசம் பண்றாங்க. அப்படி நிலையை பார்த்து பரியாசம் பண்றான். இது கூட மனல தாங்க முடியல. அவர் என்ன சொல்றாரு? வாசிப்போம். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது என் தேவனை நோக்கி. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? எவ்வளவு சமூகமாக வாழ்ந்தேன், நான் சுகமாய் வாழ்ந்தேன், எல்லாம் போய்விட்டது. என்னிடத்தில் எல்லாம் அனுபவித்த என் சிநேகிதர்கள் கூட என்னை வந்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர் சொல்றாரு, இப்ப அவருடைய கண் யாரை பார்க்க ஆரம்பிச்சது? தேவனை நோக்கி கண்ணீர் சொரிய ஆரம்பித்தது. கண்ணீர் சிந்தி செபிக்கிறார். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெருமையாய் துதித்து விட்டு போய்விடக் கூடாது. இந்த ஆண்டிலே கண்ணீரோடு நீங்கள் செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, கண்ணீரோடு செபித்து பாருங்கள். உதாரணமாக சகோதரி அன்னாளை எடுத்துக் கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் முதல் அந்த வசனத்தை நீங்க அப்படியே வாசித்து வரும் பொழுது அவள் வாழ்க்கையில் இருந்து வெறுமை அவளை துக்கப்படுத்தினது, வேதனைப்படுத்தினது. குழந்தை இல்லையே என்ற ஒரு குறை அவளுக்கு காணப்பட்டது. வேதனை. அவளுடைய சகோதரி அவளை என்ன செய்கிறார்? மனவழிவாக்கி பேசிக் கொண்டிருக்கிறாள், கேவலமாய் பேசுகிறாள். அவருடைய கணவன் எல்கானா சொல்லுகிறான், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அதனால் 10 குமாரர்களை பார்க்கணும், நான் உனக்கு அதிகம் அல்லவா, நீ ஏன் பயப்படுகிறாய்? ஆறுதல் இல்லை. கடைசியாக அவள் யாரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினாள்? தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினாள். வாசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவன் சேனைகளின் கர்த்தாவே போதும், கண் நோக்கி பாரு, கதறி அழுதாள். இதே நிலைதான் யோபு சொல்லுகிறார், என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. மனுஷங்கிட்ட போய் அழுது 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 வீணாய் போனது போதும். 21ஆம் வருஷத்துல தேவ பிள்ளையே, 2022ஆம் வருஷத்துல தேவ சமூகத்திலே அழுவார். உன் கண்ணீரை கர்த்தர் அந்த துருத்தில் கணக்கில் வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள். கண்ணீரை எங்க விதைக்கணும்? தேவ சமூகத்தில் விதை. யோபு கண்ணீரை விதைக்கிறார், இரட்டிப்பாய் மேன்மை பெற்றுக் கொள்கிறார். அவர் கிரகிக்க முடியாத அற்புதங்கள். ஆனால் குழந்தை இல்லாமல் இருந்தவள் அவருடைய மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றினார். கண்ணீரோடு அழுதாள், வேதனையோடு அழுதாள். அதற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரு சாமுவேலை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் அவளை கடாட்சித்தார். அவள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டிலே கண்ணீரோடு தேவ சமூகத்தை ஜெபித்து பாருங்கள். கடந்த வருஷத்தில் எவைகளை இழந்தீர்களோ, எவைகளை இழக்க நேரிட்டதோ,
அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டாருங்க, அள்ளி கொடுக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிறார். வாழ்க்கையிலே 15 வருடத்தை ஆண்டவர் அவருக்கு கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. முடிந்தது என்ற நிலையில் வந்த பொழுதிலும் கூட எல்லாவற்றையும் முடியாதபடி செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் யோபுடைய வாழ்க்கையிலும் அன்னாளுடைய வாழ்க்கையிலும் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்தார். ஆகாருடைய கண்ணீருக்கு மனிதரங்கினார் தேவன். அனாந்தரத்திலே நீரூற்றை அவர் என்ன செய்த வரவிட்டு தன்னுடைய மகனாய் இஸ்மவேலை அவளை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. என் அன்பு மகனே மகளே, மனுஷனிடத்தில் போய் கதறி அழாதே, அந்த கண்ணீர் வீணாய் போய்விடும். தேவ சமூகத்திலே உள்ளம் உடைந்து கதறி அழுது நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு, அந்த கண்ணீரின் ஜெபங்களுக்கு இந்த ஆண்டிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் துளிருட செய்வார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதம் சொல்லுகிறது, தாவீது அழகா சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 6:6 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாமா? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராமுழுது என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சொல்லுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கண்ணீரோடு செபித்தான். கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையை அமிதமாய் மாற்றுவார். நீ அழுதது போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அழுதது போதும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 39:12 அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் ஆண்டவரே, மௌனமாயிராதேயும். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதம் 42:3 அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எவச்சனமே, கடந்த ஆண்டோடு உன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் இந்த ஆண்டில் உன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. திருந்தாத உன் கணவன் திருந்துவார், மனம் திருந்தாத பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். என்னால சொல்ல முடியும், கண்ணீரின் ஜெபம் இந்த பலிபீடத்தில் நிறைந்திருக்கிறது. தேவஜனமே, கண்ணீரின் ஜெபம் இந்த பலிபீடத்தில் நிறைந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதான் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நின்று தைரியமா அவங்களோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? சீக்கிரமா வாசிக்கலாம். இதற்கு பின்பு ஆமென், கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டோரின் கண்ணீரை நான் கண்டேன். ஒருவேளை மனிதர்கள் மூலமாய் கடந்த ஆண்டில் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் மூலமாய் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் மூலமாய் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஏன் உங்கள் உறவினர்கள் மூலமாய் கூட நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் அன்பாய் நேசித்த உங்கள் பிள்ளைகள் மூலமாய் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். பயப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டேன். அவர் கண்ணீரை காண்கிற தேவன். ஆகார் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். உங்களுடைய கண்களிலிருந்து வடிகிற அந்த கண்ணீரை மனிதன் பார்க்க முடியாது. உங்களை அழைத்த ஆண்டவர் இந்த வருடத்தில் அடியெடுத்து வைக்கும்படியாக கிருபை செய்த ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். அல்லேலூயா. கண்கள் உங்கள் கண்ணீரை இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற 116ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடலுக்கும் தப்புவித்தீரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை, உங்கள் கண்ணை கண்ணீருக்கும் உங்கள் கால்களை இடதலுக்கும் இந்த வருஷத்திலே தப்புவிப்பார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அதிகால வேளையில நிச்சயமாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேவச்சனமே.
எல்லா முகங்களின் கண்ணீரையும் துடைத்து நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் இது எப்படி நடந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவர் உங்களை நடத்த வேண்டியது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அவரை நீங்கள் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அதிசயங்களை அவர் செய்ய வேண்டியது. ஆனால் கண்ணீரோடு இந்த வருஷத்துல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை தான் நாம் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது உங்கள் கண்ணீரை காண்கிறவரும், உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைக்கிறவரும், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவரும் ஆகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உங்கள் இல்லங்களுக்கு கடந்து போங்க. கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி நன்மையான காரியங்களை உங்களுக்கு அவர் தந்தருள்வாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஒரு நிமிட கண்களை மூடி, ஒரு நிமிட கண்களை மூடி. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உணர்ந்து பாடுவோம். பார்த்து கொண்டிருக்கிறது தேவப்படைகளே. ஐயா, இந்த உலகிலே நான் இதோடு முடிந்து போனேன் என்று ஒருவரை நீ நினைக்கலாம். உன்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண் கருணை நிறைந்த கண், அந்த கண் இரக்கம் நிறைந்த கண், அந்த கண் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற அந்த கண்கள் தேவப்பிள்ளையே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, யோபு ஐயாவுடைய வாழ்க்கையிலே அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்தீரே. எங்கள் மீட்பரே, உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த 1ஆம் தேதி முதல் மாதத்தில் 22ஆம் வருடத்துல என் பிள்ளைகளை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அதிசயங்களை அற்புதங்களையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யுங்கப்பா. நீங்க செய்யுங்க ஆண்டவரே. கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கடந்த நாளிலே அருமையான பிள்ளைகள் அருமையான வசனம் சொன்னார்கள். தம்பி அருண்குமார் வந்துட்டீங்களா? சுரேஷ் கொஞ்சம் முன்னாள் வந்து பேரை வாசித்து கரெக்டா அந்த
சங்கீதம் அது வாசித்தாங்க. அப்படி முதல் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் கரெக்டாக வாசித்தாங்க. இந்தாங்க சங்கீதம், முதல் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 முதல் 5ஆம் வகுப்பு பிரிவு சங்கீதம் 146ஆம் சங்கீதம். இந்த பிரிவில் முதல் பரிசு +10. முதல் பிரைஸ் 1-5 வசனங்கள், 5ஆம் வகுப்பு வரை உள்ள வசனம், அந்த 146ஆம் வசனத்தை லைலாம் சொன்ன அந்த 3 பிரச்சனைக்கு நம்ம 2 சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் கொடுப்பார்கள். அதில் காரியங்கள் உற்சாகமாக praise the Lord, glory. இரண்டாவது பரிசு 1 முதல் 5ஆம் வகுப்பில் 2ஆம் பரிசு ஜகாசியல். வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உற்சாகமாக praise the Lord, hallelujah. அடுத்தது 6 முதல் 10ஆம் வகுப்பு உள்ள பிரிவு சங்கீதம் 92. முதல் பரிசு பிருந்தா. கரங்களை உற்சாகமாக தட்டுங்க. ஆறு முதல் 10ஆம் வகுப்பு பிரிவு சங்கீதம் 92 இரண்டாவது பரிசு மார்டின். வாங்க பிரதர், யாரு சரி கண்ண வச்சு வாங்க. மாட்டி உற்சாகமா தட்டுங்க. நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இது எதுக்குன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிள்ளைகள் இந்த வசனத்தில் அதிகமாக வளரணும் என்பதற்காக தான். நல்ல கவனிக்க வேண்டும். சில இடங்களுக்கு நான் போனேன்னா இந்த குழந்தைகளை வசனம் சொல்றேன். அப்போ 23ஆம் சங்கீதத்தை வாசிமா அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 23ஆம் சங்கீதம், அது தலைப்பு என்ன போட்டிருப்பாங்க அதை சொல்லி 1 முதல் இத்தனை வசனம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க. அதே போலதான் நம்முடைய பிள்ளைகளும் அப்படி வசனத்தை வாசித்து பழக வேண்டும். தலைப்பில் என்ன போடப்பட்டிருக்கிறோம்? யூதாவின் வனாந்தரத்தில் தாவீது இருக்கையில் பாடின சங்கீதம்னு சில இடத்துல இருக்கும். ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம், இதெல்லாம் சொல்லி அப்படி வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் அப்படியே வசனத்தில் அதிகமாக வளருவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். கரங்களை தேடி ஆண்டவர்கள் இப்பொழுது இந்த உண்டியல் கொடுக்கிறவர்களுக்கு கொடுப்போம். மடமடங்கு வாங்கிட்டு நம்ம அடுத்ததாக நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு காணிக்கை எடுத்து விட்டு திருவிருந்து ஆராதனைக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம். எங்க எடுத்து கொடுப்போம். யாராவது ஒருத்தர் எழுதுங்க. யார் எழுதுங்க? சுரேஷ் எழுதுறீங்களா? நம்பர் போடணும், பேர் போடணும். எழுது. அவங்க எடுத்து கொடுப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் தம்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்னாம் நம்பர் சாந்தமா அம்மாவுக்கு தான் முதல் எப்பவுமே கொடுக்கறது. நான் எங்க சாந்தமாமா வாங்கி கொண்டு போய் கொடுங்கப்பா. அப்படி கொண்டு கொடுங்க. பிள்ளைகள் அப்படி எப்படி தெரியுங்க சேர்த்தி வாங்கி கொடுத்து சீக்கிரம் அங்க கொடு. சாந்தமா. ரெண்டாவது ரவீனா குடி எழுதுங்க. அப்படி எழுதிட்டீங்களா? ரம்யா 2ஆம் நம்பர் ரம்யா. 3வது செல்வி பழனிசாமி. செல்வி பழனிசாமின்னு போனது எங்க? செல்வி எங்க?
செல்வியம்மா சரி வாங்கிட்டேன். எத்தனைப்பா? நாலாவது தாஸ் எஸ்தர், எஸ்தர் ராணி, தாஸ் எஸ்தர்னு போடுவோம். 5 பீட்டர் எஸ்தர் அப்படி போடுங்க. 6 நித்யா, ராஜு. அது 7 ஜானப்பா, ஜான்ராஸ், ஜான். 8 எங்க வரமாட்டீங்க? ஒருத்தரீங்க இல்லையே, எங்க இங்க ஒருத்தருவாங்க என்ன? வெண்ணிலா, சேகரம்பாளையம். 9 செல்வி சிஸ்டர், அந்த செல்வி சிஸ்டர் அவங்கதான் செல்வி, அவங்க 9. 10 செல்வியம்மா, ஆனந்தன் போடலாமா? ஒண்ணு 10 வர மாட்டீங்க. ஆனந்த், சேகரம்பாளையம் போனோம். 11 பூங்கோடு ரங்கசாமி பிரதர், ரங்கசாமி உத்தமபாளையம் போடுங்க. உத்தமபாளையம் முழுசா போடலாம், சும்மா அப்படி அந்த இது போட்டீங்கன்னா எழுதிப்போம். 12 சீக்கிரமா ஆபரகாம் மணி பிரதர், அவங்க உத்தமபாளையம் அங்க கொடுத்துருங்க. 13 ஆரோன் பிரதர், ஆரோன் கொடுங்க. 14 யாரு? தங்கராஜ் வாங்கிக்காங்க. தங்கராஜ். 15 யாரு? சீக்கிரம் கமலமா. கையை தூக்குனால நான் தந்துடுவேனே. 16 ஆமா மனோகர் என்னமா மனோகர். 17 சீக்கிரமா. 17 தேவன் பிரதர். 18 சரவணன், நந்தினி. 19 எங்க சுப்பிரமணிய பிரதர் உத்தமபாளையம், தாசனாய்பட்டி போடணும்பா. 20 ஐயம்மா, 20 ஐயம்மா. 21 வள்ளி சிஸ்டர், வள்ளி தாசனாய்பட்டி. 22 செல்லத்துறை பிரதர், அங்க சொல்லியாச்சு. 22 செல்லத்துறை அவரே போட்டாரு. 22 செல்லத்துறை அங்க போய் சீக்கிரம். 23 சந்திராள், தாசநாயகப்பட்டி வாங்கிக்காமா. 24 ரஞ்சிதா, தாசநாயகப்பட்டி. 20 அது 24 தானே? 25 டெனிஷம்மா. 25 டெனிஸ் வேணுமா? 26 அருண்குமார், உத்தமபாளையம். 27 யாரு? மோகன்ராஜா. சரி இந்த கொடுத்துப்பா, அங்க கொடுத்து மோகன்ராஜ். 28 யாரு? பிரபாகரன், மேட்டாங்கட் வலஸ். 29 ராஜா புஷ்பம் கொடுத்துருங்க அவர்கிட்ட. 29 30 சாந்தி சிஸ்டர் அங்க வந்துடும். அங்க சாந்தி அங்க 30 அங்க கொடுங்க. சாந்தி சேகரம்பாளையம். 31 முத்தமா கல்லேரி. உள்ள கிடக்குது. 31 முத்தமா. 32 கவிதா. 32 33 யாரு? தங்கராணி. 33 தங்கராணி வந்து ஒண்டியில் வந்துட்டா. 34 யாரு? அம்மா குப்பம்மாக்கா, குப்பம்மாள் அம்மா சேகரம்பாளையம். 35 உட்கார்ந்து பார்த்துட்டு 35 ரதி 35
36 ராமலட்சுமி. என்ன மருமகள் என்னாச்சு? 37 வேண்டாம், அவர் பார்த்துக்கலாம். என்ன அவர் பார்த்துக்கலாம். சரி 37 டெனிஸ். டெனிஸ் சிஸ்டர், டெனிஸ் 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 வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சா? எத்தனை தான் கொடுக்குறது? என்ன தெரியாம கொடுத்துருக்காங்க. சுரேஷ் 37 38 வாங்குறது சரிதான், கொண்டு வந்து கொடுத்துருவோம். 38 நிறைய நம்பரெல்லாம் இருக்கு, வராததுலாம் நிறைய இருக்கு. 38 யாரு? ஜபராஜ் பிரதர், ஜபராஜ் பிரதர். 39 யாரு? சௌந்தர சிஸ்டர். 39 அங்க சௌந்தர சிஸ்டர் கொடுங்க. கையை தூக்கினா தான் தருவாங்க இந்த பசங்க. 40 யாரு? கிரேசி. 41 எங்க? 41 யாரு? வாணி வாணி வாணி. 41 வாணி. 42 பின்னால அங்க யாரு? செய்யா ஒண்டில். 42 சாதனை. சத்யராஜன் போடுங்க. 40 வேற அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்காங்களா? ஆளை பார்த்தா தான் தெரியும். எங்க என் மகன் தியாகு காணல? தியாகு அங்க கொடுங்க. எங்க இருக்காங்க? தியாகுவா? ஆமா இருக்காப்லையா? தியாகு. கணேஷ் கணேஷங்க 44 கணேஷ். 45மா? வேற யாரும் வாங்கலையா? 45 லட்சுமி சிஸ்டர் அக்கரபாளையம். 45 46 சரி. எனக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. வாங்குறவங்க நான் கொடுத்துருவேன். கொண்டு வந்து பார்த்துக்கேன். சரி சரி. எத்தனை? 45 வரை முடிஞ்சா வச்சுக்கேன். ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் இந்த வசனம் சொல்லி பிரைஸ் வாங்கி கிருபை தந்த தயவுக்காய் நன்றி. இன்னும் அநேக பிள்ளைகள் வசனம் சொல்லணும், வசனத்தில் பிள்ளைகள் வளரணும். அதே போல இந்த ஊழியர் வாங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் வேண்டிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அளவில்லாமல் பெருக என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சகல நேர்மை கனத்தின் நன்மைகளையும் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீ தந்து நீ வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய கிருபையுள்ள கடன் பிள்ளைகளை தாங்கி கொடுத்து நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் வந்து வழிநடத்த ஆசீர்வதி. கற்றுடைய கருத்துக்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மேலே வேண்டிய நல்ல பிதாவே, ஒரு நிமிஷம் அப்படியே நாம் கண்களை திறந்து தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த புதிய வருட ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் காணிக்கை இந்த கவர் ஏற்கனவே கொடுத்துருப்போம். அது நீங்கள் தயவு செய்து இந்த கவர் காணிக்கை இப்படி படைக்க வேண்டும். படைத்து முடித்த பின்பு நல்லா கவனிக்கணும். படைத்து முடித்த பின்பு திருவிருந்த ஆராதனைக்கு என்று ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள், அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், நீங்கள் ஒருவேளை காலை கழுவாமல் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய காலை நீங்கள் கழுவிக்கணும். சகோதரிகள் நல்ல கவனிங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வெளியே அங்கே போய் எழுச்சணும், சேரில் உட்காந்துக்கணும். திருவிழா எடுக்காதவர்கள் அங்கே போய் உட்காந்துக்கலாம். மற்றவர்கள் சகோதரிகள் நினைச்சிடணும், ஒருவரை ஒரு பார்த்தது போல இங்கிருந்து இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் அப்படி இருக்கக்கூடாது. இங்கிருந்து வரிசையாக நினைச்ச வேண்டும். சென்டரில் நாங்கள் நடப்பதற்கு இடம் கொடுத்து, அதே போல சகோதரர்கள் நீங்கள் அங்கிருந்து நீங்கள் இங்கமாற பார்த்து நீங்கள் வளங்கள் படியிட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த நாட்களிலும் கூட நாம் காணிக்கைக்காக நாம் செபிக்க போகிறோம்.
அருமையான பிள்ளைகள் நாம் செபித்து முடித்த பின்பு நம்ம பகுதி வருவார்கள். நீங்கள் இந்த கவர் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லா கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம். 2022ஆம் ஆண்டில் என் பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த நல்ல ஆயுசு நாட்களுக்காக நன்றி. இந்த வருடத்தில் நல்ல வருமானங்களையும் நல்ல மேன்மை கடத்திய நண்பு பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லாவற்றும் சுகமாயிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். என் பிள்ளைகள் மேலுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றும். அதனை படைக்கப் போகிற அந்த காணிக்கைகளை புதிய வருட நன்றி காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நடந்து நன்றி நான் நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது நம் அனைவரும் காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார்கள், எல்லாம் நன்றி சொல்வேன். எத்தனையோ கருணைகள் எல்லாம் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தொழிலை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, நல்ல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் திருமைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லாமல் இருக்கவே முடியாது, நல்ல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அப்படி நம்ம எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் அப்படியே நம்ம எழுந்து நின்று ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் நான் சொன்னது போல பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை தவிர மற்ற பிள்ளைகள் நீங்கள் வெளியே சேர்ந்து அமர்ந்து கொள்ளலாம். மற்றவர் திருவிருந்து எடுக்கிற பிள்ளைகள், சகோதர சகோதரிகளின் அன்பு தாய் தகப்பன்மார்கள், நீங்கள் உள்ளே வந்து விடுங்கள்.
மற்ற பிள்ளைகள் எல்லாம் வெளியே அந்த சேர்ல உட்கார்ந்து நாங்கள் ஓரமா இப்பொழுது நாம் செபித்து திருவிருந்துக்கு ஆயத்தமாக போகணும். ஒவ்வொருவரும் கால் கழுவுனா அவங்க காலை நீங்களே போய் கழுவிக்கணும். நீங்கள் சரியான நிலையில வந்து நீங்கள் அமர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எல்லா கண்களையும் மூடி நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தகுதியோடு ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் ஒருவேளை இடம் பிடிக்கலன்னா கொஞ்சம் பேர் வெளியே நின்றுக்கலாம், உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முதல்ல கொடுத்து ஒரு முடித்து பின்பு மறுபடியும் நீங்க ரெண்டாவது வந்து எடுத்துக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் யாரும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப நிதானமா யோகித்து சிந்தித்து இந்த புதிய ஆண்டிலே இந்த திருவிழாவில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அன்பே